மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்த முதல் மனம் ஆண்மகனை தான் பார்க்க போகிறோம். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகனூரில் தான் இருக்கார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கார். இவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. இவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 1983 பிறந்திருக்காரு. இவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலங்க, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி, லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுங்க. இவர் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இவங்களோட சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காடு வந்து 1 ஏக்கரா இருக்குது. நல்ல மாடி வீடு பெரிய வீடாகவே கட்டி போட்டிருக்காங்க. ஒரு 2 இடத்துல நல்லா இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 43 44 வயசு ஆனனால இவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் கல்யாணமே ஆகலை. ஜாதகமும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஜாதகம் தான். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தான். இவருக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அருமையான பையன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை குடும்ப பாங்கான பொண்ணு தான் வேணும். எங்களுக்கு வந்து சீர்வரிசை அது இது அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்து அப்படின்னா இந்த ஆடி போய் ஆவணியில் வந்து உடனுக்குடனே முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி 18 முடிஞ்சதுக்கப்புறமே பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கப்புறம் ஆவணி 1 அதுக்கு மேலே வந்து நம்ம நேரில் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த முகூர்த்தத்துலேயே வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் ஆண்கள் வரன் தேவை, அதாவது இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது இந்த விஸ்வகர்மா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை உட்பிரிவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து பையனை பிடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வரன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.